ஹலோ மக்கள் வணக்கம், உலக மக்கள் வணக்கம். என் பேர் ஆனந்தன். நான் 2005ஆம் ஆண்டு சென்னை ஐஐடியில் கிராமத்து விஞ்ஞானி அவார்டு வாங்கியிருக்கிறேன். அது மாதிரி எப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே அறிவாளிகள் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் சிறந்தவங்க. அதாவது எனக்கு வயசு 54. என்னுடைய 40 ஆண்டுகால ஆய்வுப்படி இந்த உலகத்தில் 2500ஆம் ஆண்டுக்குள்ள மனித இனம் பாதி அழிஞ்சிடும். எப்படின்னாக்கி மலட்டுத்தன்மை மூலமாக அழிஞ்சிடும். குண்டு போட்டு அப்படிலாம் கிடையாது, மலட்டுத்தன்மை மூலமாக அழிஞ்சிடும். ஆனால் எங்களுடைய தாத்தாவுக்கு 10 பிள்ளைகள், எங்கள் தாத்தாவோட பசங்களுக்கு 6 பிள்ளைகள், அவங்க பசங்களுக்கு 4, அப்படியே ஒன்று போய் எல்லாத்துக்கும் 1 தான் அதிகமாக இருக்குது, 1 2 தான் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் 5 பிள்ளைகள் இருக்குது. அதனால் என்ன காரணம்னாக்கி பீடு, சிகரெட்டு, தண்ணி, ஹார்ன்ஸு, பாக்கு, வெத்தலை எல்லாம் நிறைய புயல பாக்கு எல்லா ஐட்டம் போட்டு மக்கள் கேன் வாட்ரு, சிக்கன் மக்கடா நிறைய இதுக்கெல்லாம் சாப்பிட்டு தன்னை உடம்பு தானே கெடுத்துக்கிறாங்க. அதனால் மலட்டுத்தன்மை ஆகிட்டு, அதனால் இதன் மூலமாக இந்தியாவில் தான் முதல்ல ஜனத்தொகை கம்மியாகும். அப்படியே படிப்படியாக எல்லா நாட்டுக்கும் குறைஞ்சி இந்தியா மக்களும் எல்லா நாட்டில் இருக்காங்க, அப்படி குறையும். அதுமாதிரி மக்களுடைய மனநிலை எப்படின்னாக்கி, மனநிலை ஏதாவது ஒரு இதுக்கு அடிமையாக இருக்கிற மனுஷன். அதாவது இந்த சாமிக்கு அடிமையாக இருக்கிறான், குடிக்கு அடிமையாக இருக்கிறான், தன்னோட குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய வகையில் அடிமையாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அடிச்சுட்டு இருக்கான். அதனால் இப்போ கடவுள்னு ஒரு கடவுள், நான் கடவுளை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன். முன்னாக்கி ஃபஸ்ட்டு இந்துவாக இருந்தோம். நாங்கள் இந்துவில் எனக்கு கல்லை தானே கும்பிட்றாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது லாஸ்ட்டில் கல்லை செதுக்குனது வேற ஒருத்தன் அப்படின்னு நிறைய மக்கள் தெரிஞ்சிட்டு சிற்பி. அது மாதிரி கிருஷ்ணா மாறினேன், குடும்பத்தோடு மாறினோம். கிருஷ்ணா மாதிரி கிருஷ்ணனை பற்றி நிறைய ஆய்வு பண்ணும்போது ஆண்டவரையே அடித்து சில்வர் அஞ்சு கொண்டுட்டாங்க. பிதான்னு ஒரு கடவுள்னு சொன்னாங்க. அப்போ பிதாவை பற்றி முஸ்லீம் மக்கள்கிட்ட கேட்கும்போது பிதா தான் அல்லாஹ்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் முஸ்லீமாக மாறி களிமா சொல்லி முஸ்லீமாக மாறி ஒரு 3 வருஷம் முஸ்லீமாக இருந்தேன். எனக்கு பிடிச்ச மார்க்கம் முஸ்லீம் தான். ஆனால் எப்படின்னா, என்னால் 5 வேளை தொழுக முடியாமல், தொழுகைக்கு என்னால் போக முடியாமல் 3 வருஷம் தொழுகை இருந்தேன். 5 வருஷம் அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தொழுகைக்கு டைம் கிடைக்காம என்னால் முஸ்லீமாக இருக்க முடியாததுனால நான் என்னோடய குடும்ப சூழ்நிலை எல்லாருமே கிறிஸ்டின், எங்கள் மனைவி எல்லாரும் கிறிஸ்டின். அதனால் நான் முஸ்லீமாக இருந்தால் ஓயாமல் சண்டை வருது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. அதனால் நான் குடும்பத்துக்காக நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நான் கிருஷ்ணா மாட்டேன். திரும்பவும் கிருஷ்ணா மாதிரி அப்பவும் ஒற்றுமை இல்லை. இப்போ குடும்பத்தில் எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறேன். நான் சர்ச்சுக்கு போகிற கிடையாது, எந்த கோயிலுக்கு போகிற கிடையாது. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாலும் அதுக்கு பயந்து நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அதனால் இப்போ கேலக்சிகளை உண்டாக்குனது கடவுள்னு சொல்கிறோம். கடவுள்னு சொல்ல போனால் அப்படிலாம் கிடையாது. இயற்கையோட படைப்பு அப்படி இருந்திருக்கு. அது மனுஷன் தோன்றி மனுஷன் ஒன்று ஒன்றா சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடவுளை வச்சு இப்போ தமிழ்நாடு ஏன் வர்த்தக பண ரீதியாக ஏன் மக்கள் முன்னேற காரணம்னாக்கி, ஏன் முன்னேற மாட்டேங்கிறானாக்கி, மக்கள் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த குடி இதுகளுக்கு பாதி செலவழிக்கிறாங்க. மீதி கோயில் அப்படின்னு கோயிலுக்காக கடவுளே நேர்லேயே பார்க்காம கோயிலுக்காக நிறைய ரூபா செலவழித்து எல்லா கோயிலுக்கு அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டு அந்த ரூபாய் அவ்வளோத்த வீணாக்கி முன்னேறாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் முன்னேறாமல் இருக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் சிந்திக்கணும், சிந்திச்சா நல்லா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.